வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவால்வ் பிராண்டோட ST201 சிங்கிள் ஃபேஸ் பம்ப் ப்ரொடக்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள், அதுக்காக இந்த பேனல் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பேனல் பார்த்திங்கன்னா அப் டு 2 HP வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டபுள் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெர்மினல் கனெக்ஷன்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டெர்மினல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸு, நியூட்ரல், ஓகேங்களா, இந்த பாயிண்ட் அதாவது RYB அப்படின்னு பம்பில் இருக்கிற அந்த ஒயரை இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ளோட் ஒயர் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட் ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கணும். டெர்மினல் கனெக்ஷன்ஸ் இதுதான் இந்த ஸ்டார்டரில். செட்டிங்ஸ்குள்ளே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் 2 பட்டனையும் வந்துட்டு இப்படி சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கும். இது வந்துட்டு நெக்ஸ்ட் பட்டனுக்கு போகிறக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லோட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹை வோல்டேஜ் செட் பண்ணலாம், லோ வோல்டேஜ் செட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ட்ரை ரன் செட் பண்ணலாம். மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இதில் 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆட்டோமேட்டிக். இந்த 3 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு மோடை வந்துட்டு மேனுவலில் வச்சுக்கிறேன். திருப்பியும் எம்ஆர்சி அப்படிங்கிறது மோட்டார் ரேட்டட் கரண்ட். அந்த கரண்ட் ரேட்டிங்கை மோட்டார் நேம் பிளேட்டில் இருக்கிற ரேட்டிங்கை இங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து டெஸ்ட் அண்ட் பேராமீட்டர். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அண்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த பிளேஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேவ் ஆகும். என்ன வோல்டேஜில் நான் டெஸ்ட் பண்ணேன், என்ன ஆம்ஸ் அப்போ எடுத்துச்சு, ஃப்ளோட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வந்து செக் பண்ணும். அதுதான் இந்த இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த 2 பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணி வந்துட்டேன்னா வெளியில் வந்துடும். இப்போது மேனுவல் மோட் அப்படின்னு இருக்குங்காட்டிக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த இண்டிகேஷனுமே இல்லை. இதே செமி ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த LED வந்து உங்களுக்கு எல்லோ கலர் LED பிளிங்க் ஆகும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோ இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு எம்ஆர்சி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டருக்கு போகணும். ஃபஸ்ட்டு மோட்டார் ரேட்டட் கரண்ட் எம்ஆர்சி. இப்போ நான் செட் பண்ணி நான் வச்சுருக்க மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 6 amps எம்ஆர்சி நேம் பிளேட்டில் இருக்குது. நான் அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒன்று செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிட்டு திருப்பி நீங்கள் 2ஐயும் ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துடணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு பிஃபோர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்ட் ரன் அப்படின்னு ஒன்று பண்ணணும். டெஸ்ட் ரன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்கிற பட்டனை 5 seconds வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரன் அப்படின்னு ஆகுது. இப்போ பம்ப் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் க்ரீன் LED உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. 10 செகண்ட் வந்துட்டு டெஸ்ட் ரன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துட்டு என்ன மோட்டரை யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மோட்டரோட இன்பில்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்குது. 10 seconds எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பம்பை ஆஃப் பண்ணி நிறுத்திடும். பம்பை ஆஃப் பண்ணி நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஆன் ஆஃப் கண்டிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணலாம். பம்ப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு மேனுவல் ஆன், மேனுவல் ஆஃப் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் திங் இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் மோடு உங்களுக்கு மாற்றுறேன். செட் மோடுக்கு போயிட்டு நான் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. மோடு பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன். செமி ஆட்டோமேட்டிக் மாடல் இந்த LED பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் ஒன்ஸ், அவ்வளோதான். வேறு எந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் மாற்ற தேவை கிடையாது. இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டைமு என்ன டைம் வரைக்கும் அதை வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்குது. இப்போ நீங்கள் இந்த பட்டனை ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/2 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு பம்ப் வந்துட்டு ஆன் ஆகிரும். பம்ப் 1/2 நிமிஷம் வந்து ஓடிட்டு திருப்பி வந்துட்டு ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். இதுதான் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த டைம் செட் பண்ணுறதுக்கான டிலே வச்சுட்ருக்கோம். அந்த டிலேக்காக அது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் டிலே முடிச்சுன்னா இப்போ வந்து பம்ப் வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. பம்ப் ஆன் ஆகிட்டு என்ன ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஆன் டைமர் நான் 50 செகண்ட் வச்சுருந்தேன்.
இப்போ அந்த செகண்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு கம்மியாகிட்டே போயிட்டுருக்கோம். கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும்போது 0 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பம்ப் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இதுதான் செமி ஆட்டோமேட்டிக். நீங்கள் நம்ம எங்கேருந்தாலும் வியூ பண்ணி அது என்ன மோடில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக செமி ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம எல்இடி வந்து பிளிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பம்ப் உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. அந்த டைம் 0 ஆனதுக்கப்புறம் பம்ப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அதே அந்த 6 நிமிஷத்தில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சேம். நான் இங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக அந்த மோடுக்கு மட்டும் தான் போகிறேன். மோடுங்கிறத நான் வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மோடு நான் வச்சுட்டு இதில் ஃப்ளோட் கண்டிஷன் இருக்குது. நான் வாட்டர் ஓவர்ஹெட் டேங்க் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா யூஎஃப்னு வைக்கணும். நான் வந்து கீழே இருக்கிற சம்புக்கு நான் வந்து ஃப்ளோட் போட்டிருக்கேன், அதை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நான் யூடின்னு வச்சுக்கணும் ஃப்ளோட் கண்டிஷன். இப்போ நீங்கள் ஃப்ளோட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் டேங்க் போடுறீங்க அப்படின்னா யூஎஃப், சம்புக்கு போடுறீங்க அப்படின்னா யூடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து யூஎஃப்னு வச்சுக்கிறேன். சேம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஃப்ளோட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்குது. ஃப்ளோட் கண்டிஷன் இந்த பொசிஷனில் இருந்ததுன்னா பம்ப் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து NO பொசிஷன். இப்போ வந்து பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளோட் வந்துட்டு நம்ம வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ளோட் லெவல் வந்து இப்படி நான் எனக்கு மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு ஃப்ளோட் வந்துட்டு ஃபுல்லுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ப்ளூ இண்டிகேஷன் கொடுத்து எனக்கு வந்து பம்பை ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்துட்டு இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். திருப்பி எனக்கு வாட்டர் லெவல் கம்மியாகுது, வாட்டர் லெவல் கம்மியாகிட்டு இப்படி நிற்கிது அப்படிங்கும்போது திருப்பி என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பம்பை வந்துட்டு சென்ஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு பம்பை வந்து ரன் பண்ணி கொடுத்துரும். இதில் இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஆவரேஜ் டைமிங் ஃப்ளோட்டு நார்மலாக நம்ம டேங்க் எடுக்கக்கூடிய ரன்னிங் டைமை வந்துட்டு இது வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃப்ளோட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துரும். அதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட் வந்துட்டு மேலே கொண்டு போகலை. இப்போ வந்து ஃப்ளோட் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு கண்டிஷன்லேயே நான் வச்சுட்டேன். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா டேங்க் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணி இண்டிகேஷன் கொடுத்துருது, ஃப்ளோட்டை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ளோட்டை வந்துட்டு மாற்றிக்கிட்டு திருப்பி நீங்கள் ரீசெட் பண்ணாமல் ரீஆன் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஃப்ளோட் கண்டிஷனுக்காக உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட் நார்மல். இப்போ வந்துட்டு நான் ஃப்ளோட் நார்மல் பண்ணேன்னா இந்த ஃப்ளோட்டுக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா. இன் கேஸ் ஆஃப் ஃப்ளோட் ஃபெயிலியர் ஆனாலுமே நான் வந்து வாட்டரை வந்து ஓவர்ஃப்ளோ பண்ண விடாமல் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணிடுவேன். அது இண்டிகேட்டும் இங்கே நான் பண்ணி கொடுத்துருவேன். அந்த இண்டிகேஷனுக்காக நீங்கள் ஃப்ளோட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு ஃப்ளோட்டை மாற்றிட்டு திருப்பி நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்டிஷனுக்கு அது வந்துட்டு போயிடும். இதுதான் வந்துட்டு இந்த ப்ரொடக்டரில் இருக்கிற ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் திங் இன்னொன்று நான் சொன்ன இந்த யூடி, இப்போ வந்து யூஎஃப் நான் உங்களுக்கு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு யூடி அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிடுறேன். யூடி அப்படின்னா நான் வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு யூடி அப்படின்னு வச்சிட்டேன் அப்படின்னா சேம் அப்படியே வந்துட்டு இது வந்து ஆப்போசிட் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் ஃப்ளோட் இருந்தது அப்படின்னா மோட்டர் ரன் ஆகாது. வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளட்டு வந்துருச்சு, ஃப்ளட்டு வந்து இல்லை டேங்க் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு டேங்க் வந்து தண்ணி எடுத்து வெளியே விடணும், சம்புலேருந்து எடுத்து வெளியில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட் வந்து சம்புக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பம்ப் ஆன் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கிற லெவல் வரைக்கும் உங்களுக்கு பம்பை வந்துட்டு ரன் பண்ண விட்டுட்டு உங்களுக்கு திருப்பி லெவல் உங்களுக்கு அந்த வாட்டர் லெவல் ஓவர்ஃப்ளோ லெவல் கம்மியாகும் போது திருப்பி வந்துட்டு பம்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி நிறுத்திடும். இதுதான் அந்த யூடி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோட் கண்டிஷன். இதில் ஃப்ளோட்டு வந்து எப்படி செட் பண்ணலாம், ஃப்ளோட் பொசிஷன் எந்த லெவலில் நீங்கள் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் ஃப்ளோட் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா யூனிட்டை வந்து டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கணும். யூனிட் ஆஃப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணுன்னா
இந்த ஹேண்ட் பட்டனை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணணும்னா திருப்பி யூனிட்டை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிங்கன்னா கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு திருப்பி நீங்கள் இதுவே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா FLU அப்படின்னா F50 அப்படின்ட்டு டேங்க் வந்து நீங்கள் ஹாஃப் டேங்க்கில் வந்து இந்த ஃப்ளோட்டை போட்டுக்கலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு F30 அப்படின்னா கீழே இருந்து கார் டேங்க்கில் இந்த ஃப்ளோட் தொங்கிட்டுருக்கு, அந்த லெவலில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 70 அப்படின்னா உங்களோட முக்கால்வாசி டேங்க் லெவலில் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஃப்ளோட் லெவல் நீங்கள் வந்துட்டு பாதிக்கு வைக்கிறீங்க, பாதி டேங்க் எனக்கு வந்துட்டு கம்மியான உடனே எனக்கு வந்துட்டு மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போய்ட்டு உள்ள 50 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கணும். இல்லை எனக்கு வந்துட்டு முக்கால்வாசி டேங்க் கம்மியான உடனே நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் 17 வச்சுக்கணும். இல்லை எனக்கு கீழே போகட்டும், கீழே 30% கீழே இருந்தால் பரவாயில்ல, கீழே போனதுக்கப்புறம் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா கீழே போனதுக்கப்புறம் நீங்கள் 13 அதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டிஷனுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட். இப்போ நான் திருப்பியும் வந்துட்டு இதை வந்துட்டு நார்மல் ரெகுலர் யூஸ்க்கான அந்த UF கண்டிஷனுக்கே நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன். UF கண்டிஷனுக்கு நான் கொண்டு போய்ட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஃபங்க்ஷன் பம்பு ரன் ஆகிடுச்சு. பம்பு ரன் ஆகி இப்போ வந்து பம்ப் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உள்ள இருக்கிற செட்டிங்ஸில் ஓவர்லோட் எப்படி கட் ஆஃப் ஆகுது, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப், ட்ரை ரன் கட் ஆஃப் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் பம்பை நான் ஆன் பண்ணுறேன். பம்பு ஆன் பண்ணி பம்பு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 6 amps எடுத்துகிட்ருக்கு. நான் வந்து உள்ளே வந்து 7 amps தான் நம்மளுக்கு வந்துட்டு 7 amps மேலே போச்சுனா தான் கட் ஆஃப் ஆகுங்கிறது நம்ம டெஸ்ட் ரன்லங்கும்போது பண்ண ஒரு கண்டிஷன். நான் அதை வந்துட்டு இப்போ 7 amps நான் மேலே கொண்டு போகிறேன். 7 amps கொண்டு போகும்போது அதோட இண்டிகேஷன்ஸ் பாருங்கள். இங்கே வந்து 7 amps வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இண்டிகேஷன் இங்கே மெஜெண்டா கலர் இண்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர்லோட் கண்டிஷன் வந்துட்டு இப்போ சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கு, இன்னும் ஓவர்லோட்லேயே இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் செக் ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர்லோட்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு இந்த லைட் இண்டிகேஷன் காமிச்சிடும். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்ப் வந்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த ஆம்ஸுக்கு மேலே போகும்போது. ஓவர்லோட் கண்டிஷனால் உங்களுக்கு கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் திருப்பி ஆன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆன் ஆகும். இதுதான் இந்த கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ட்ரை ரன் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மோட்டர் ஓடிட்டுருக்கும்போது ட்ரை ரன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ஸ் வந்து டவுன் ஆகி ட்ரை ரன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொன்று ட்ரூ சென்ஸ் ஆக்சுவலாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னாவே ட்ரை ரன் சொல்லிட்டு கட் ஆஃப் ஆகும். இப்போ அந்த ட்ரை ரன் கண்டிஷனை வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரை ரன் வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு, ட்ரை ரன் ஆகிடுச்சின்னு சொல்லி சென்ஸ் பண்ணிடுச்சு. திருப்பி நார்மல் ஆச்சு அப்படின்னா திருப்பி மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மல் ஆகலை அப்படின்னா மோட்டர் 30 seconds ட்ரை ரனில் ஓடிட்டுருக்கும். 30 secondsக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ சென்ஸ் கான்செப்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா ட்ரைன்னு சொல்லி கட் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுரும். பாருங்கள் மோட்டர் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கட் ஆஃப் ஆகிட்டு ட்ரைன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் நான் திருப்பியும் வந்துட்டு ட்ரை ரன்லேருந்து நான் ஆன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் வந்து மேனுவலாக வந்துட்டு இந்த கண்டிஷனை வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ரன் ஆகுமே தவிர இல்லாட்டி எனக்கு வந்துட்டு பம்ப் வந்துட்டு ரன் ஆகாது. இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் நான் வந்துட்டு ரன் பண்ணிவிட்டேன், திருப்பி ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹை வோல்டேஜில் எப்படி கட் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வந்து பம்பை வந்து ஆன் பண்ணுறேன். பம்ப் ஆன் பண்ணி பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து 250 வந்து ஹை வோல்டேஜ் வச்சுருக்கோம். 250க்கு மேலே போச்சு அப்படின்னா பம்ப் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிட்டு இண்டிகேட் பண்ணிடும். பாருங்கள் 250க்கு மேலே போயிடுச்சு. 250க்கு மேலே போயிடுச்சுனாக்கா இங்கே இண்டிகேஷன் காமிச்சிச்சு, ரெட் இண்டிகேஷன் காமிச்சிருச்சு. இப்போ நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். இல்லை நார்மல் ஆகலை அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஹை வோல்டேஜ் கட்டுன்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பண்ணி HUC அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி நிறுத்திடும். மேனுவல் மோடில் வந்து திருப்பி ஹை வோல்டேஜ் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. ஆட்டோ மோடில் மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் வோல்டேஜ் நார்மல் ஆனால் திருப்பி ஆன் ஆகும். திருப்பி நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ நம்ம லோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 170 வச்சுருக்கோம். இப்போ 170க்கு கீழே போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு திருப்பி வந்து பம்ப் வந்துட்டு லோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு கட் ஆஃப் ஆகும். அதையும் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் காமிச்சிருச்சு. லோ வோல்டேஜ் 164 போயிடுச்சு. இப்போ வந்து லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்யூசி அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் ஆகிடும். இப்போ லோ வோல்டேஜ் ரன் ஆகிட்டுருக்கு, எல்யூசி அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜோட கண்டிஷன். இப்பயும் வந்துட்டு நான் நார்மலாக லோ வோல்டேஜ்லேருந்து நார்மல் பொசிஷன் கொண்டு போனோம்னா மேனுவல் மோடு பொறுத்தளவுக்கு என்ன ஃபால்ட் ஆனாலுமே நம்ம மேனுவலாக திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஆட்டோ மோட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோட் போட்டோம் அப்படின்னாவே ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ரன் அண்ட் ஓவர்லோட் மட்டும் நீங்கள் எல்லா மோட்லேயுமே ட்ரை ரன் ஆகி கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்லோடாகி கட் ஆஃப் ஆச்சு ஆன் பண்ணிச்சுன்னா நீங்கள் நார்மலாக போய் நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணி விடணும் ஃபார் த ஃபஸ்ட் டைம்.